இதுவரைக்கும் வாழ்க்கையில் பலவித போராட்டத்தையே கடந்து வந்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு? போராட்டம் நீங்குமா? வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த இந்த நிலையில் பிறந்திருக்கும் மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு? அதுவும் இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் எப்படிப்பட்டதாக உங்களுக்கு அமைய போகுது? இந்த கிரக நிலை அமைப்புகளாலும் அமாவாசையும் சேர்ந்து வரதுனால உங்களுக்கு ஏற்படும் சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான விளைவுகள் என்ன, அதை என்ன செஞ்சால் நீங்கள் அதிலிருந்து தப்பித்து வர முடியும்? என்ன விஷயம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும்? தொழில், குடும்பம், வியாபாரம் இதிலெல்லாம் என்ன மாதிரியான நிலையில் மாற்றம் வரும்? அது எப்படி அமையும்? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீனராசி குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் பூரட்டாதி 4ஆம் பதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் நல்ல அமைப்புகளை பெற என்ன செய்யணும்? அது மட்டும் இல்லாமல் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு பெற என்ன செய்யணும்? இதை பற்றின தகவலையும் சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள். எல்லா விதத்திலுமே எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடியவங்க மீனராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மை சேரணும், ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி யாரு? குரு பகவான். அவருக்குரிய கிழமை வியாழன். வியாழக்கிழமையில குரு பகவான மீனராசி அன்பர்கள் நீங்கள் வணங்கி வருவதன் மூலம் அனைத்து விதத்திலையுமே முன்னேற்றங்களையும் நல்ல மாற்றத்தையும் பெற முடியும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மை பிறக்கக்கூடிய அமைப்பு குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை உண்டாகும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக குரு பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மீனம் ராசி அப்படின்னு சொன்னாலே கடந்த காலத்தில் பாருங்கள் நிறைய விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த பிரச்சனை எப்படா தீரும், எப்போ நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருப்பீங்க. இந்த மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தா எல்லா விதத்திலுமே என்ன மாதிரியான மாற்றம் வருது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணம் இருக்கும். அந்த வகையில் மீன ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி யாரு? குரு பகவான். எல்லா விதத்திலுமே நீங்கள் திறமையாக செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த ராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ரொம்பவுமே கஷ்டம் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. கஷ்டமான வேலையை கூட எளிமையாக செய்து காட்டக்கூடியவங்க நீங்கள். எல்லா விஷயத்தையுமே எப்பொழுதுமே ஒரு வித்தியாசமாகவும் நல்ல ஒரு புத்தி கூர்மையோடும் செய்வீங்க. அதே போல் தனக்கு அப்படின்னு இருக்கிற விஷயத்தை எடுத்து வைக்கக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட இருக்கும். மீனராசிக்காரங்கிட்ட அன்பும் பொறுமையும் கலந்துருக்கும். எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் வெற்றி நிலை அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. இயற்கை உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இயற்கையை விரும்பக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. அதே போல் உங்களை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள அதை விட பல மடங்கு அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. நிறைய நல்ல குணங்கள் மீனராசி அன்பர்கள் கிட்ட இருக்கும். அதாவது அன்பு, பண்பு, பாசம் அப்படின்னு எல்லாமே சிறப்பான குணமாக இருக்கும். எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில் இனிமையாக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. இருக்கிறத வச்சு சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடிய ராசி மீனராசி. நல்ல ஒரு மனப்பக்குவம் உங்ககிட்ட இருக்கும். எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆசிரியராக தான் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைன்னு ஒருத்தங்க கேட்டால் கூட அதற்கான தீர்வை சரியாக சொல்லக்கூடியவங்க மீனராசி அன்பர்கள் நீங்கள். எப்பொழுதுமே எல்லா விதத்துலையுமே நீங்கள் முன்னேற்றம் பெற தொடர்ந்து நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை வணங்கி வாருங்கள், நன்மைகளை பெறுவீங்க. மீனராசியில் இருக்கக்கூடிய நீங்கள், அதாவது இந்த புரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களுமே வெவ்வேறு அம்சத்தையும் கதிர்வீச்சையும் கொண்ட அமைப்பில் இருக்குது. பல நேரத்தில் பல கோணங்களில் இந்த உங்கள் நட்சத்திரம் காட்சி தரும். அடிக்கடி நீங்கள் பாருங்கள் சின்ன பிள்ளைத்தனமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுடுவீங்க, அப்புறம் சிக்கலில் மாட்டிக்குவீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு தீவிரமாக உழைச்சாலும் சின்ன சின்ன பிரச்சனையால் பல பின்னடைவும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. குரு பகவான் உங்களோட ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் பாருங்கள் இதமாகவும் இங்கீதமாகவும் சூழ்நிலை அறிந்தும் பேசக்கூடியவங்களா இருப்பீங்க. திட்டம் தீட்டி கச்சிதமாக உங்களோட செயல்களில் வெற்றி பெறக்கூடியவங்க நீங்கள். நீங்கள் தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவானோட ராசியில் பிறந்திருக்கிறதுனால பணத்தை விட மனம்தான் பெருசு அப்படின்னு நினைப்பீங்க. எல்லோருக்குமே மதிப்பு மரியாதை நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் உங்களை யாராச்சும் சின்ன அளவில் அவமானப்படுத்திட்டா கூட உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒதுக்கி வைக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்கள். உங்களோட இமேஜ் எங்கேயுமே எப்போதும் யாராலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. அப்படி யாராவது பாதிப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள நீங்கள் சும்மா விடவே மாட்டீங்க. கோபப்பட மாட்டீங்க. ஆனால் கோபம் வந்தால் கோபப்படுத்துவீங்கள சும்மா விட மாட்டீங்க.
இப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளாலும் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். மீனராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? இந்த 3 நட்சத்திரக்காரங்களில் ஃபஸ்ட்டு புரட்டாதி 4ஆம் பாதங்களை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளை பார்த்தா, அதாவது 7ஆம் தேதி வரைக்கும் அடுத்த மாதம் குரு சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் அலைச்சலும் உழைப்பும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனால் பாருங்கள், அவருடைய பார்வை அப்படிங்கிறது 8, 10, 12ஆம் இடத்துக்கு கிடைக்குது. இந்த பார்வையால் இதுவரைக்கும் மறைஞ்சு இருந்த அனைத்து வித செல்வாக்கும் இப்போ வெளிப்படும். உடல்நிலையில் காணப்பட்டிருந்த தொய்வு நிலை நீங்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய வரும். வேலையில் நிறைய பிரச்சனையை சந்தித்து வந்த உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து தீர்வு பிறக்கும், நல்ல ஒரு முடிவு உண்டாகும். வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை இப்போ கிடைக்கும். விரய செலவுகள் கட்டுக்குள்ளே வந்துடும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு 9, 11ஆம் இடத்திற்கு வரதுனாலையும் உங்களோட ராசியை அவர் பார்க்கறதுனாலையும் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த எல்லாவித நெருக்கடியுமே உங்களை விட்டு விலகிடும். இந்த சமயம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மை பிறக்கும், செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் நீங்கும், எதிர்பார்த்த பொறுப்பு இப்போ கிடைக்கும். பெரிய மனிதர்களோட தொடர்பும் சரி, தெய்வ அருளும் சரி, நீங்கள் இந்த மாதம் பெறக்கூடிய அம்சம் இருக்குது. எதிர்பார்த்த பண வரவு சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் வரும். சேமிப்பு உயரும். நீண்ட நாள் கனவு இப்போ நனவாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு சரியான வரன் இப்போ உண்டாகும். சிலருக்கு எல்லாம் வேலையில் திடீர் மாற்றம் வரும். இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகிற மாதிரியான கூட சூழல் வரலாம். முன்னெச்சரிக்கையாக இருங்க. உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆர்வமாக செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரகநிலை அமைப்புகளை பார்த்தா நன்மையான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. விரியஸ்தானத்தில் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனாலையும் 7.5 சனியின் தாக்கம் உங்களை நெருங்காமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஆத்மகாரகன் சூரியன் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால சிலருக்கு திடீர் இடமாற்றம் வரலாம். இந்த 29ஆம் தேதியிலிருந்து புதன் மறைவு பெற போகிறாரு. புதன் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நிறைந்த ஒரு செல்வத்தை மீனராசி அன்பர்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. பணவரவு சீரான முன்னேற்றத்தில் இருக்கும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். இந்த சமயத்தில் பாருங்கள், புதுசாக நீங்கள் வாங்க நினச்ச எல்லா பொருட்களையுமே வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. கலைஞர்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, இதுவரைக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒப்பந்தங்கள் ஒவ்வொன்றா சேரப்போகுது. வியாபார வளர்ச்சிக்காக வீடு கட்டுவதற்கு கேட்டிருந்த பணம் இப்போ சேரும். அது நீங்கள் மற்றவங்ககிட்டயா இருக்கலாம், இல்லை பேங்க்கில் ஏதாவது லோன் கூட போட்டிருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் முயற்சிகள் முன்னேற்றத்திற்காக செய்த முயற்சிகள் இப்போ சேரும். வீடு கட்டுறவங்க சீக்கிரமாக கட்டுவீங்க. தொழில் ஆரம்பிக்கிறவங்க சிறப்பான முன்னேற்றத்தை பெற போகிறீங்க. பொன்பொருள் சேர்க்கை இருக்குது. ருண ரோக சத்ருஜய ஸ்தானத்தில் பார்த்தா கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் உடல்நிலையில் இருந்த பாதிப்பை நீக்கக்கூடிய அமைப்பு. எதிர்ப்பு, போட்டி, இந்த நிலை எல்லாமே மாறிடும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த வழக்கு கூட இப்போ சாதகமாக மாறும். உங்கள் செல்வாக்கு இப்போ உயரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். மறந்திருந்த செல்வாக்கு வெளிச்சத்துக்கு வரும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். பணம், புகழ், பதவி உங்களை தேடி வரும். பணியாளர்களுக்கு இதுவரை ஏற்பட்டிருந்த தொந்தரவு நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சில முன்னேற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. மாத தொடக்கத்தில் பாருங்கள், புதன் சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் அதுக்கப்புறம் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு இருக்குது. எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். இழுபறியாக இருந்த ஒப்பந்தம் சேரும். எதிர்ப்பு, போட்டி நிலை இது எல்லாமே மாறும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புமே காணாமல் போகும். ராசிநாதன் குருவின் பார்வை மாதம் முழுவதுமே உங்களை பாதுகாக்கும். வியாபாரத்தை விரிவு செய்ய போகிறீங்க. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதிவு உயர்வு கிடைக்கும். செல்வாக்குமே அதிகரிக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால எடுக்கும் வேலைகள் வெற்றியடையும். இதுவரை போராட்டத்தையே வாழ்க்கையாக கொண்டிருந்தவங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ முன்னேற்றம் ஏற்படும். மீன ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் தீரவும் நன்மை பிறக்கவும் மகாலய அமாவாசை தினத்தில் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து திதி செய்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். இந்த மாதம் செய்கிற அமாவாசையில் செய்கிற தர்ப்பணம் வருடம் முழுக்கவுமே செய்த பலனையும் கொடுக்கும். 21 தலைமுறை சாபத்தையும் நீக்கும்.
இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுடாதீங்க. இந்த அமாவாசை தினத்தில் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுறதும், உங்களோட குலதெய்வ கோவில் சென்று குலதெய்வத்தை வழிபடுறதும் உங்களோட வாழ்க்கையில் மேன்மையை கொடுக்கும் ஒரு விஷயத்தை அடையும். இந்த வாய்ப்பை தவற விடாமல் கட்டாயம் இந்த 2 விஷயத்தையும் செய்யுங்க. மீனராசி அன்பர்கள் நன்மையும் நல்ல ஒரு வெற்றியும் பெற முடியும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.